பிரைஸ் தி லார்ட். இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த பிப்ரவரி மாதம் 14, 15, 16 3 நாட்கள் நம்முடைய சபையிலே பெந்தெகோஸ்தே பண்டிகை தூண் என்கிற தலைப்பிலே கூட்டங்கள் இருக்கிறது. அந்த கூட்டத்திலே நீங்கள் யாவரும் கலந்து கொண்டு ஆசீர்வதி பெற்றுக்கொள்ளும் அன்பாக அழைக்கிறேன். விசேஷமாக அதில் கர்த்தருடைய வார்த்தையை தேவ மனுஷன் ஏகாய் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அவருக்காக ஜெபியுங்கள், கூட்டத்தில் பங்கெடுங்கள். தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். அருமை தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உண்மையாய் நோக்கி கூப்பிடுவீர்களானால், ஒரு வீடு வாசல் இல்லையா? இந்த பூமியிலே குடியிருப்பதற்கு நமக்கு ஒரு வீடு வாசல் தேவை, நமக்கு கூடாரம் தேவை, ஒரு வீடு தேவை. அந்த வீட்டை அவர்தான் தர வேண்டும். அதனால்தான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. நம்மளால் கட்ட முடியாது, கர்த்தர் கட்டுவார், இயேசுநாதர் கட்டுவார். நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. வீடு இல்லையா? கட்டாயம் ஒரு வீடு கிடைக்கும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தனிமையானவர்களுக்கு எனக்கு யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, கொடுத்து உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை நம்புறதுக்கு யாரும் இல்லை, மிகுந்த சிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வாடகை வீடு வாடகை வீடு வாடகை வீடுன்னு போய் அலைந்து தெரிந்து கொண்டே இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, வாடகை வீட்டில் போனால் அங்கே நிம்மதி இல்லை, என் பொருளாதாரம் எனக்கு பத்தவில்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரா, எனக்கு ஒரு வீடு தருவாரா என்று நீங்கள் கேட்டால், கர்த்தருடைய வசனம் சொல்லுது, தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி. நீங்கள் எதில் பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறீங்களா, சாபத்தில் கட்டப்பட்டிருக்கிறீங்களா, வியாதியில் கட்டப்பட்டிருக்கீங்களா, துன்பத்தில் கட்டப்பட்டிருக்கீங்களா, கடன் பிரச்சனையில் கட்டப்பட்டிருக்கீங்களா, கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். ஆனால் இது மனுஷனிடத்தில் கிடைக்காது, ஆண்டவராகிய இயேசுநாதரிடத்திலிருந்து கிடைக்கும். நீங்கள் உங்களையும் என்னையும் படைத்த சிருஷ்டிகர்த்தாவாகிய இயேசுநாதரிடத்தில் 2 கரங்களை விரித்து, இயேசுவே எனக்கு ஒரு வீடு வேணும், என் கட்டுகளெல்லாம் அவிழுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. இந்த வினாடியிலே கர்த்தர் உங்கள் கட்டுகளை அவிழ்ப்பார். இந்த வினாடியிலே உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வீட்டை தருவார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்கிற கர்த்தர் நீர் அல்லவா? ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தகப்பனுக்கும், தாய்க்கும், ஒரு சகோதரனுக்கும், சகோதரிக்கும், ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே வீடு வாசல் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாக வேண்டும் என செபிக்கிறோம், கொடுக்க வேண்டும் என செபிக்கிறோம். கட்டுகளெல்லாம் அறுக்கப்பட்டு உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யும். சாபக்கட்டுகள் அறுக்கப்படட்டும், பாவக்கட்டுகள் அறுக்கப்படட்டும், சூனிய கட்டுகள், மந்திர கட்டுகள் அறுக்கப்படட்டும், ஏவல் பில்லி சூனியங்கள் அறுக்கப்படட்டும். நீ அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.